வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் பாத்தீங்கன்னா, ஒரு 50,000 முதலீடு மட்டும்தான் இருக்கு, ஒரு அருமையான தொழில் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ இது. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பிசினஸ். இப்ப புதுசா வளர்ந்துகிட்டு வர்ற ஒரு பிசினஸும் கூட, ரொம்ப டிமாண்ட் உள்ள பிசினஸும் கூட. ரொம்ப பேர் இன்னும் இதுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லலாம். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா கிரீன் க்ரோ பேக் பிசினஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சாதாரணமா இந்த கிரீன் க்ரோ பேக் இப்போ நிறைய இடத்துல நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாடி மேல, பால்கனியில, கார்டன்ஸ்ல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சரியிலலாம் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இது செடிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பேக் தான் இது. இதுல கீரையிலேருந்து நம்ம செடி கொடிகள் என்ன வேணாலும் நம்ம இதுல என்ன செஞ்சுக்கலாம், வளர்த்துக்கலாம். இந்த கிரீன் பேக் வந்து எப்படி தயாரிக்கிறது, இதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு முதலீடு என்ன வேணும், இதுல என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், எங்க இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் நீங்க இந்த வீடியோல என்ன செய்யலாம், பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் முழுமையா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்ல, ஸ்கொயர் டைப்ல, ரவுண்ட் டைப்ல, எல்லா டைப்லயும் உங்களுக்கு இந்த பேக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12x12 அந்த சைஸில், அப்புறம் வந்து 24x12x12, 8x8 இந்த மாதிரி பல சைஸில் இந்த பேக்ஸ் என்ன செய்யுது உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு தையல் மிஷின் இருந்தால் இதுக்கு போதும். ஆனால் தையல் மிஷின்ங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக தைக்கக்கூடிய தையல் மிஷின் கிடையாது. அதாவது லெதர் பேக்ஸ் எல்லாம் தைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. லெதர் பேக்கு, அப்புறம் வந்து இந்த சாக்கு, பாலித்தீன் பேக்ஸு, இதெல்லாம் தைக்கக்கூடிய அந்த தையல் மிஷின் மட்டுமே உங்களுக்கு இதுக்கு போதுமானது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000லேருந்து ஒரு 15,000 20,000 வரும் தையல் மிஷின். உங்களுக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ, எந்த மாடல் பிடிச்சிருக்கோ, எது செட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு தையல் மிஷினும் கொஞ்சம் தைக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பேக் செய்யறதுக்கான இந்த ரோல் இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு கிலோ வந்து உங்களுக்கு 110 ரூபாய் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து விற்கிது. கிலோ கணக்கில் தான் இது விற்கும். இதை வாங்கி நீங்கள் தையல் மிஷினில் குறிப்பிட்ட அளவில் நீங்கள் தச்சு சேல் பண்ண வேண்டியிருக்கும். இது ரொம்ப இந்தியா மார்ட்டில் அவைலபிளாகவே இருக்குது. நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்ல. பல கலர்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் இது வந்து க்ரீன் கலர்லையும் ஒயிட் கலர்லையும் தான் இது ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ 110 ரூபாய் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் வந்து ஒரு 12 பேக் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும். அமேசானில் இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக இது ஒரு ரெக்டாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் பேக்கு. இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 பேக் வந்து 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பேக்கோட ரேட் என்னவாகுது, 200 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி ஒரு பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, 10 பீஸ் சேர்த்து 680 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 68 ரூபாய் ஆகுது. இதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 செட்டு வந்து 440 ரூபாய். அப்போ ஒரு செட்டு வந்து ஒரு பேக் வந்து 110 ரூபாய் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் அதிகமா ஒரு பேக் 500 ரூபாய் அந்த லெவல்ல விற்கக்கூடிய பேக்ஸும் இருக்கு. பேக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் பேக்கோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு இதோட ரேட் வந்து என்ன செய்யும், மாறும். இப்போ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஒரு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். அது ஒரு 50,000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப தாராளம். ஈஸியாக நீங்கள் இந்த பிஸ்னஸை என்ன பண்ணிட முடியும், ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஒரு கிலோ 110 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 12 பேக் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ போதும். அதே 24 பேக்னா 2 கிலோ இருந்தால் போதும். அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 ரூபாய்னா நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னு யோசிச்சு பாருங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு மேன் பவர் தான் இல்லையா. ஒரு மிஷின் வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்குக்கான அந்த ரோல் வந்து வாங்க போறீங்க. இது 2 தான் வாங்க போறீங்க. அப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா இருக்கும், 25,000லேருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் இருந்தாலே தாராளமாக இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். இப்போ ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ க்ரீன் ரோல் வந்து 110 ரூபாய், 12 பேக் பண்ணலாம். அதே நம்ம 2 கிலோ வாங்குறோம் அப்படிங்கும்போது 220 ரூபாய். நம்ம வந்து ஒரு 24 பேக் வரைக்கும் என்ன செய்யலாம், அதில் செய்யலாம். அப்போ மேக்கிங் காஸ்ட்டுங்கிறது 220 ப்ளஸ் ஒரு 40 ரூபாய் நீங்கள் லேபர் சார்ஜ் வச்சாலும் 260 ரூபாய் வரும் மேக்கிங் காஸ்ட்டு.
அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணும்போது ஒரு பேக் நீங்கள் 50 ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ 24 பேக்குக்கு உங்களுக்கு ஒரு 1200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். அப்போ இதில் ப்ராஃபிட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200ல் நம்ம மேக்கிங் காஸ்ட் ஒரு 260 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 940 ரூபா நமக்கு இதில் என்ன செய்யும், ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 24 பேக் பண்ணுறோங்கும் போது நமக்கு அந்த ரேட் கிடைக்கிது. இதே நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு 5 பேட்ச் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, 24 ஒரு 5 பேட்ச் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும்னா, நர்சரியில் பல்காக நீங்கள் வந்து ஆர்டர் வாங்கணும், இல்லை ஆன்லைனில் சேல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஒரு 5 பேட்ச் நீங்கள் சேல் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 4700 ரூபாய் அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 20 நாளைக்கு அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 4700 ரூபான்னு 20 நாளைக்கு நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 94,000 ரூபாய் உங்களுக்கு இதில் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லை 20 நாள் என்னால் பண்ண முடியாது, மாதத்துக்கு ஒரு 15 நாள் தான் எனக்கு சேல் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் உங்களுக்கு இதில் லாபம் நிற்கும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஒரு 70,000 குறையாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் இதில் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங்கை வந்து நல்லா இறங்கி நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். பண்ணால் தான் நீங்கள் இந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும், லாபம் பார்க்க முடியும். இன்னும் குறைஞ்சா கூட உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000, மேக்ஸிமம் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கலாம், கணக்கு வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இதில் அவங்கவுங்களோட திறமையை பொறுத்து இது என்ன செய்யுது, மாறுது. இதில் நம்ம விதைகள் சேர்த்து விற்கலாம், விதைகளை சேர்த்து விற்கலாம், தொழு உரம் நம்ம சேர்த்து கொடுக்கலாம், மண்புழு உரங்கள் கொடுக்கலாம். அப்புறம் கோகோ பீத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கோகனட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு தூள் வந்து நம்ம இதோட சேர்த்து விற்கலாம். ஆன்லைனில் சேல் பண்ணலாம், ஹோல்சேல் பண்ணலாம், ரீட்டைல் பண்ணலாம், நர்சரியில் கேட்கலாம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரியெல்லாம் ஓரத்தில் வச்சு செடிகள் அழகுக்காக ஸ்கூலில், ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்காக கேன்வாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்ணலாம். மார்க்கெட்டிங் மட்டும்தான் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா மார்க்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராஃபிட் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கணும். நீங்கள் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை விற்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதில் நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.